ஹாய் ஆல், நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கம்பி மத்தாப்பு வெடிச்சிட்ருக்கேன் இந்த வருஷத்தோடது. பிகாஸ் 15 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வெடிக்கிறோம். அது வேறு ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் இந்த வாட்டி வாங்கியாச்சு. ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும் சார்? ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்? ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பானெல்லாம் எல்லாம் கொளுத்திடுறேன் சார். தீபாவளி அப்போ மிட் நைட் எல்லாரும் பட்டா பட்டான்னு வெடிச்சிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே ஆழ்ந்த நித்திரையில் இருப்பேன். அவ்வளோதான், நைட் எல்லாம் வெடிச்சிட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சாச்சு. வெள்ளனே 8 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் பாருங்கள். நல்ல வெயிலே வந்துருச்சு. சரி, இனிமேலாவது கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகணும். ஸோ எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் இந்த வாட்டி. என்னோடய ட்ரெஸ் மட்டும் நான் ஈரோடு ஈஸி பையில் வாங்கினேன். அதிகன் வந்து பல் துளக்கிற ப்ராசஸ்க்கு போயிட்டாரு. அடுத்தது நல்ல நெல்லை மிளகு போட்டு காய்ச்சி நம்ம என் தலைக்கு தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம். சரி விடுங்க, 5 மணிக்கு தேய்க்கணும், நம்ம 8 மணிக்கு தேய்க்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அப்படி இப்படின்னு உலாத்திட்டே இருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. அவ்வளோதான், ஷேமமாக எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கோம். இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இந்த தொங்கட்டான் வந்து நான் கிராஸ்பில் வாங்கினேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். 250 ரூபாய்க்கு நல்ல அம்சமாக இருக்குது இந்த தோடு. சரி, அடுத்தது நம்ம டோனரை போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். சேம் ப்ளம்மோட நைட் ஜெல்லை இது அப்படியே மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது ப்ரைமர். நான் லாக்மியோடது எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரைமர், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸஸோட காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு அடுத்தது ஐக்கு காஜல். ஸோ இது வந்து மெலானோ பிராண்ட். அண்ணாவும் அக்காவும் இந்தியா வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரான பிராண்ட் இது. அடுத்தது நம்ம மஸ்காரா போட்டுட்டு இருக்கும்போதே சார் வந்துட்டாரு. இப்போ வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் போகுது. அது காஜல் பாக்குறேன். ஸோ இது மெலானோ பிராண்டோட பியூட்டிஃபுல்லான லிப்ஸ்டிக்கு. இது வந்து நியூட் பிங்க், நல்லா ஷேட். இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், சூப்பராக இருந்துச்சு. 2 hours later. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயாச்சு. அடுத்தது அதிகனும் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம அளவுக்கு 2 பேர் சீக்கிரம் கிளம்பல. இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுவோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி, ஹாப்பி தீபாவளி. அடுத்தது முக்கியமான வேலை, நம்ம விநாயகர் எல்லாத்துக்கும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு தீபத்தை ஏற்றிடுவோம். அப்பனே விநாயகா, வினிதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். அப்புறம் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நமக்கு இந்த பெட்ரோல் செலவு, பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் வேண்டாம். அம்மா வீடு அடுத்த தெருவில் தான் இருக்குது. கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே போயிடலாம். நிறைய பேர் க்ரீன் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க போல். ரோட்டில் கிராக்கர்ஸோட குப்பையே ஒன்றையும் காணோம். நீட்டாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் ஏஜ் குரூப் எல்லாருமே நாங்கள்லாம் பெருசாயிட்டோம். தம்பி பிரேக்க
அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நாய் பாருங்க, இன்னைக்கு சாட்டர்டேன்னு தெரியல, நான்வெஜ் சமைப்போம்னு நினச்சிட்டாங்க. பட் சாட்டர்டே எப்போவுமே சைவம் தான். போயிட்டு நாளைக்கு வாங்க நாய்க்குட்டின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. நெக்ஸ்ட் ஃபுல் டே படம். இட்ஸ் ஷோ டைம். சூரரை போட்டு அடுத்தது மூக்குத்தி அம்மன் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்குறேன், இவங்கெல்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஷூட் பண்ணவே முடியல, அங்கங்கே வெடிச்சிட்ருக்கு. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் சுற்றி அங்கெல்லாம் இவங்கெல்லாம் கீழே பார்த்தீங்களா, குழந்தைங்களாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ராக்கெட் வச்சிட்ருக்காங்க. ஓம் சாந்தி. ரொம்ப அமைதியாக இருக்கேப்பா, வெடிப்பா. ஓகேப்பா, ஃபஸ்ட்டு ஷாட்டெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட்டு ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்? சொர்ன்னு போயிடும் சார். எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடா போகுது? இதுக்கு பேர் ராக்கெட் இல்லை, ஏதோ ஒரு குக்கர், என்ன பிராண்டுன்னு தெரியலிங்க. சம்மந்தமே இல்லாமல் இப்போ நடுவில் ஒரு சங்கு சக்கரம் வந்துருச்சு. அதெல்லாம் என்னங்க சுற்றுது? ஊதுபத்தி பிடிச்சி வைக்காம அப்பா தீப்பெட்டி பிடிச்சி பற்றிட்டு இருக்கார். போச்சா, அது சாய் கோபுரம் மாதிரி சாஞ்சு போச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படியே பேக்ல வந்துருச்சு. எல்லாம் ஏன் ஒரே இடத்துல வைக்கலாம்ல? அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. யாரோ கூட்டுறாங்கன்னா இது ஏதோ திரி போயிடுச்சு போல். இல்லை வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வைக்கிறாங்க. ஹே, இது திரி புவஞ்சிருச்சு. அவுட்டா? காத்திருந்து காலங்கள் போகுதடி. போச்சு. இப்போ வந்து அந்த திரி போன ராக்கெட்டை வந்து மிச்சப்படுத்துகிறாங்களாம். ஒரு கம்பி மத்த கொளுத்தி அது கூடயே வச்சு விட்டாங்க. எங்கே இவங்கெல்லாம் ஐஎஸ்ஆர் உள்ள சயின்டிஸ்டாக இருக்க வேண்டிய ஆளுங்க போலப்பா. ஏப்ரல் ஃபூல். மத்தாப்பு நல்லா வெடிச்சிருச்சு. ராக்கெட் குத்துக்கலாட்டு தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். சங்க சக்கரெலாம் வச்சு முடிச்சாச்சு. நம்ம ஒன்றும் அதிகமாகலாம் பட்டாசு வாங்கல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2 வாங்கியாச்சு, வெடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் வேணால் மிக்ஸி அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் அதை அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் ஸ்டார்டிங்கில் வந்து 1000 வாலா அப்படி இப்படின்னு வெடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் பட்டாசு வெடிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு வாழை வச்சுருக்கோம். அது ஒரு குட்டி வாழானா, அம்பிட்டு தான் சாப்பிட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் நான்வெஜ். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய் பாய் எவ்ரிவன். அமுகு டுமுகு அமால் டுமால். 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 குட் நைட் சொல்லு. டப்பா